பீகார் முதல்வராக ஆர்ஜேடி காங்கிரஸோடு மெகா கூட்டணி அமைத்து முதலமைச்சராக நிதிஷ்குமார் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்வதாகவும், அதே நேரத்தில் பாஜக உறுப்பினர்களோடு, பாஜக சட்டமன்ற உறுப்பினரோடு மீண்டும் முதலமைச்சராக ஆட்சி அமைக்க உரிமை கோரி இருக்கிறார். பீகார் மாநில ஆளுநரை சந்தித்ததற்கான கடிதத்தையும் அவர் வழங்கியிருக்கிறார். 9வது முறையாக அவர் முதலமைச்சராக பாஜகவோடு கூட்டணி அமைத்து இந்த முறை அவர் முதலமைச்சராக தேர்வாக இருக்கிறார். இது அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஒன்று, இது பீகார் மாநில அரசியல் பரபரப்பை ஏற்படுத்தினாலும் கூட இதனுடைய தாக்கம் என்பது வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் எதிரொலிக்கும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது. இது ஒரு வகையிலும் இந்தியா கூட்டணி ஒரு வகையிலும் பெரிய ஒரு பின்னடைவாக பார்க்கப்பட்டாலும் கூட சில ஆதாயமான விஷயங்கள் இருப்பதாகவே கூறப்படுகிறது. அதாவது போதுமான தொடர்ந்து இந்த பதவி பொறுப்பு தொடர்பாக நிதிஷ்குமார் பல்வேறு கோரிக்கைகள் முன்வைத்து வந்ததாகவும், நெருக்கடி கொடுத்ததாகவும், இந்தியா கூட்டணியுடைய ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பு வேண்டும் என்றும், அதே போன்று பிரதமர் வேட்பாளராக நான் போட்டியிட விரும்புவதாக கூட அவர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டதெல்லாம் சொல்லப்பட்டு வந்தது. இதெல்லாம் எப்படி அவர்கள் எதிர்கொள்ளப் போகிறார்கள், இந்தியா கூட்டணி இதெல்லாம் எப்படி கடந்து இதை சமாதானம் செய்ய போகிறது என்றெல்லாம் எதிர்பார்க்கப்படுது. தற்போது முழுமையாக அவர் இந்தியா கூட்டணியோடு இல்லை, அவர் பாஜக ஐக்கியமாக விட்டார் என்பது இந்தியா கூட்டணிக்கு ஒரு பெரிய இழப்பாக இருந்தாலும் கூட இது போன்று அவர் வைத்த கோரிக்கைகள் ஏற்கப்படுவது சிக்கல்கள் இருந்தது. அதை தவிர்ப்பதில் ஒரு மிக முக்கியமாக பாஜக ஒரு காங்கிரஸ் கட்சி, அதாவது இந்தியா கூட்டணிக்கு ஒரு சாதகமாக, ஒரு சிறிய சாதகமாக தான் பார்க்கப்படுகிறது. என்றால் நிதிஷ்குமார் தொடர்ந்து பல்வேறு அழுத்தங்களையும் பல்வேறு கோரிக்கைகளும் கொடுத்து வந்தார். அதே போன்று பீகாரில் இந்த தொகுதி பங்கீடு என்பது மிகப்பெரிய சிக்கலாக இருக்கும் என்றெல்லாம் பார்க்கப்பட்டு வந்தது. தற்போது நிதிஷ்குமார் விலகிற்கு காரணத்தால் இந்த தொகுதி பங்கீடு என்பது மிகப்பெரிய சிக்கல் இல்லாமல் சுமூகமாக நடைபெறும். அதே போன்று அவர் தரப்பில் வைக்கப்பட்ட அந்த கோரிக்கைகள் அனைத்தும் தற்போது அவர் இல்லாத காரணத்தால் அது தொடர்பான எந்த ஒரு சிக்கலும் சவாலும் இந்தியா கூட்டணிக்கு இருக்காது என்பது இந்தியா கூட்டணிக்கு இருக்கக்கூடிய ஒரு சாதகமான சூழலாக பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் கூட நிதிஷ்குமாரை பொறுத்தவரை ஏற்கனவே கூறியது போல 3 ஆண்டுகளில் 3 முறை அவர் கூட்டணி மாறியிருக்கிறார். அப்படியானால் நிதிஷ்குமாரை பொறுத்தவரையில் ஒரு உறுதியான கொள்கையோ கோட்பாடோ இல்லாமல், மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல், தன்னுடைய அரசு தன்னுடைய பதவி தப்பக்கூடாது, தனக்கு சாதகமான ஒரு நிலை ஏற்பட வேண்டும், தன்னுடைய பதவிக்கு ஆபத்து என்று வரும்போது அவர் என்ன வேணாலும் செய்வார், யாருக்கு எந்த கட்சியோடும் கூட்டணி வைப்பார் என்றெல்லாம் என்ற யூகங்களுக்கு அது உண்மைதான் என்று சொல்லக்கூடிய வகையில் தான் அவருடைய செயல்பாடுகள் அமைந்திருக்கிறது. கடந்த கால அரசியல் வரலாற்றை பொறுத்தவரையிலும் கூட நாம் அதை பார்த்தோம் என்றால் நிதிஷ்குமாருடைய செயல்பாடு அப்படித்தான் இருந்திருக்கிறது. அவர் தன்னுடைய பதவிக்காக ஒவ்வொரு கட்சியோடும் மாறி மாறி கூட்டணி அமைக்கக்கூடிய தலைவராகவே பார்க்கப்படுகிறார். கடந்த 3 ஆண்டுகளில் 3 முறை அவர் கூட்டணி மாறி இருக்கிறார். இந்நிலையில் தன்னுடைய பதவிக்காக ஒரு சிறந்த அரசியல்வாதி என்று சொல்லப்பட்டு வந்த நிதிஷ்குமார் அவர் தன்னுடைய பதவிக்காக என்ன வேண்டுமானாலும் செய்யக்கூடிய நிலைக்கு இருக்கக்கூடிய தலைவராக அவர் யாரோடு வேணாலும் கூட்டணி வைப்பார். தன்னுடைய பதவிதான் அவருக்கு முக்கியம், சந்தர்ப்பவாத அரசியல் என்று அரசியல் செய்யக்கூடிய நபராக தான் நிதிஷ்குமார் உள்ளார் என்பதுதான் இத்தகைய நிகழ்வுகள் எல்லாம் காட்டுகின்றது. இப்படியாக கடந்த சில நாட்களாக மிக தீவிரமாக ஏற்பட்டு வந்த அந்த அரசியல் சர்ச்சைகளுக்கு தற்போது முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. நிதிஷ்குமார் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்களோடு மீண்டும் ஆட்சி அமைக்க இருக்கிறார். மெகா கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டு ஜேடியு கட்சி விலகி பாஜகவோடு ஐக்கியமாகி மீண்டும் பீகார் முதல்வராக நிதிஷ்குமார் பொறுப்பேற்க இருக்கிறார். அதற்கான உரிமை கோரி கடிதத்தையும் ஆளுநரும் வழங்கியிருக்கின்றார். அதே போன்று 2 துணை முதல்வர்கள் பொறுப்பு பாஜகவுக்கும், பீகார் மாநில சட்டமன்ற சபாநாயகர் பொறுப்பு பாஜகவுக்கும் வழங்கப்பட இருக்கிறது.